வணக்கம் ஹாய், நண்பர்களே. இனிய மாலை வணக்கம். என்ன பண்றீங்க? 2 நாளைக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் வீடியோ லைவ்ல போடலான்ட்டு இருந்தோம். சரி, ஒரு ஒரு வீடியோ கொடுத்துடலாம், ஒரு 8 நிமிஷமா 10 நிமிஷமா ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு தான் இப்போ வந்து தெளிவா இருக்குல்ல? கொஞ்சம் வெயில் கம்மிங்க, அதெல்லாம் உட்காந்துட்டோம். கொஞ்சம் லைட்டா 10 காத்தோட்டம். நிமிஷம் வீடியோ பேசலாம், கொஞ்சம் எங்களுக்கும் ஃப்ரீயாக ஆகும். அதுதான் காலையிலேருந்து ஒர்க்குங்க. சரி, இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட்டு பேசலாம் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இனிய மாலை வணக்கம். உங்கள் ஊர் வெயில் எப்படி இருக்கு? எங்கள் ஊர் வெயில் எங்களால் முடியல. உங்கள் ஊர் வெயிலா எங்கள் ஊர் வெயிலா எந்த ஊர் வெயிலுன்னு தெரியல. எல்லா பக்கம் எங்கே பார்த்தா வெயில். அப்புறம் எங்கே பார்த்தா அந்த ஓட்டுக்கு எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு கேட்டு போகிறது, எங்கே பார்த்தா இதுதான் இப்போ ட்ரெண்ட். அதுதானே எல்லா பக்கம் ஓட்டு கேட்டு போகிறது. எல்லா பக்கம் இந்த வெயிலில் எப்படி ஓட்டு கேட்டு போகிறாங்க? மத்தியான நேரம் யாரும் வெளியே வர்றது இல்லை. 3:30 மணியில 4 மணிக்கு மேலே தான் நைட்டு 8-9 மணி வரைக்கும் எல்லாம் 9 மணி மட்டும் இருக்கிறாங்க. போகிறாங்க. காலையில 10 மணி வரைக்கும் தான். அப்புறம் வெயில் வந்து அலௌன்ஸ் மட்டும் வண்டி மூணு அந்த பக்கம். ஆமா, அதெல்லாம் சவுண்ட் பாக்ஸ் வச்சுட்டு ஒரு அலௌன்ஸ் வண்டி மட்டும் அந்த பக்கம் இந்த பக்கம் போகுது. ஏங்க, அவங்களுமே ஒரு மனுஷன் தாங்க. வெயில் அவங்களுக்கு தாக்க முடியாது. என்னதான் வெயில், எவ்வளவுதான் ஓட்டு கேட்க போனாலுமே ஒரு முடியாதுங்க. உடம்பு கெட்டு போயிடும் வெயிலவே போயிட்டு இருந்தா. டைம் விட்டு போனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கேட்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தெளிவா லைவ் போட்ட மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் என்னன்னு எங்களுக்கே தெரியல. இப்போ லைவ்ல போடுவா மரத்தை செடிய கொடிய வாழை மரத்தை லைவ்ல போட்டாங்க. நாங்க பேசினா வர்றவங்க ஓடிடுறாங்க. ஆமா, அதுதான் பேசினா வந்து பேசாத முகத்தை காட்டி போட்டோம்னா, முகத்தை காட்டி போட்டோம்னா போயிடலாங்க. முகத்தை காட்டாமல் போட்டு இந்த செடிகை, இந்த பூ செடிகை, இந்த வாழை மரம் இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா கொஞ்ச நேரம் பார்க்கலாம். ஒரு 2 தடவை 3 தடவை அப்படி போடலாம். அப்புறம் ஒரு தடவை பேச காட்டி போடலாம். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஷார்ட் வீடியோ, 3 நிமிஷம் வீடியோ எல்லாமே போடலாம். என்ன நைட்டு வந்து ஹீட்டுனால வீட்டு எரியுது, தூங்க முடியல, பயங்கரமான வேர்வை. 12 மணி ஆனா கூட சூடு இறங்கிட்டே இருக்கு. ஓட்டு வீடு தாங்க, ஓட்டு வீடு தான். சூடு வந்து 12 மணி 1 மணி ஆனாலுமே ஹீட் இறங்குது. 3 மணிக்கு மேலே தாங்க அந்த கொஞ்சம் குளிர் வந்த மாதிரியே இருக்கு. அந்த நைட்டு 10 மணிலேருந்து ஒரு 1 மணி வரைக்கும் வந்து ஹீட்டே தாங்க. இதுக்கு எல்லா பக்கம் காற்று வருது போகுது. ஜன்னல் இருக்குது, காற்று கதவு எல்லாமே திறந்து வச்சுருப்போம். ஆனால் நைட்டில் திறந்து வைக்க மாட்டோம், லாக் பண்ணிடுவோம். ஆனால் பகல் நேரத்தில் சுற்றி காற்று வெளியே போக வரும். ஆனால் ஓவர் ஹீட்டு. இப்போ வந்து மாலை நேரம் காட்டி கொஞ்சம் குழு காற்று. அப்புறம் பறவையெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் போகுது, பார்க்கறதுக்கு அழகா இருக்கா. கொஞ்ச நேரம் அதை ரசிச்சுட்டு ஒரு லைவ் ஒன்று போடலாம். லைவ்ல லென்த் வீடியோ போடலாம். லைவ்ல வருது. லைவ் 2 மணி நேரம் லைவ் நான் இப்போ போடுறேன்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டாங்க, ஒரு வீடியோ 8 நிமிஷம் வீடியோ ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. எங்கள் வீடியோ நீங்கள் பாருங்கள், மேற்கொண்டு எங்களது லென்த்து வீடியோ இது ஜாஸ்தி வரும், லைவும் வரும். நீங்கள் வீடியோ போய் டச் பண்ணாதான் எங்கள் வீடியோ உங்களுக்கு காமிக்கும். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் கிளிக் அமுத்துனீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு லைனாக அப்டேட் வந்து. எங்களுக்கு வந்து 2 சேனல் இருக்குங்க. திலகா ட்ரீம் சேனல், ஜிடிபி யூடியூப் சேனல். இப்போ நாங்கள் போட்டுருக்கிறது வந்து ஜிடிபி யூடியூப் சேனல். இன்னொரு சேனல் வந்து திலகா ட்ரீம் சேனல். 2 சேனல் இருக்குது. அதுலேயும் அப்பப்போ லைவ் சாங்ஸு, இந்த இப்போ லேட்டஸ்ட்டு விஜய் சாங்கு அதை போட்டுகிட்டே இருப்போம். சரி, இப்போ வந்து ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி பேசிட்டுக்கிறோம். சரி, எதை பற்றி பேசலாம், எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம். இல்லை, நாங்கள் யோசனை பண்ணிட்டு இருந்தோம். சரி, நார்மலாக மக்கள்கிட்ட பேசலாம். கட்சி பற்றி பேசினா அவங்களுக்கு இவங்களுக்கு கஷ்டம் வேண்டாம். நாங்கள் எங்கள் இதில் எப்படியோ அப்படி பேசிக்க என்ன பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் சமையல் பண்ணுறது பக்கத்தில் வந்து ராக்கெட் அடுப்பு இருக்குது. சமையல் வேண்டாப்பா, நான் மத்தியானமே சாப்பாடு குழம்பு எல்லாம் செஞ்சுட்டேன். என்னால் முடியாது, உடம்பு வீணாக போயிருங்க. இந்த மாதிரி வேக்காடு இருந்துச்சுன்னா குளிர்காலம் கூட தாங்கிடும். இந்த வெயில் காலத்துல சுட தண்ணி வச்சு குடிச்சிட்டு பேர்த்துக்கு சளி. இவங்களுக்கு எப்படி வெயில் காலத்துல சளி பிடிக்கும் தெரியல. வெயில் காலத்துல சுட தண்ணி வச்சு குடிச்சிட்டு எனக்கு சளி வந்துருச்சுங்க. காலையில இருந்து மாத்திரை தான் 2 பேர் போட்டு. பகல தூங்கலான்ட்டு இருந்தா இன்னைக்கு ஒரு பக்கம் போய் அங்கங்க வெளியே போயிட்டு பகல எங்க தூங்குறது. பகல தூங்குனா நைட் தூக்கமே சுத்தமா வராது. இல்ல, ஒரு 1/4 மணி நேரம் தூங்கினா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பாருங்க, இப்போ பேசிட்டு கொஞ்சம் இந்த வீடியோ முடிச்சு கடைசியில் சுட தண்ணி தொண்டையெல்லாம் வரந்து ஆகுது. ஜூஸ் போட்டு குடிக்கலான்னா வேண்டாம் சாமி. ஆரஞ்சு ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து குடிச்சேங்க. இந்த 10 ரூபா ஜூஸ் நேற்று குடிச்சது இன்னைக்கு வந்து கால் குடையுதுங்க. அப்படியே காலையில் எந்திரிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டே தான் இருக்கேன். கால் குடைன்னு குடையுதுங்க. வீடியோ முடிச்சுட்டு ஏதோ வம்பாயிச்சே என்னமோ தெரியல.
வெயில் காலத்துல வந்து சுடுதண்ணி வந்து வெகு வெகுன்னு ஜூஸ் வச்சு குடிக்கலாம், முடக்கு அது முடக்கு குடிக்கலாம். ஃபுல்லா எனர்ஜி ஃபுல்லா சேர்க்கலான்னு சேர்த்தா இருக்கிற எனர்ஜியும் சேர்ந்து சேர்ந்து போயிடுது. போயிரு. ஆமா. அப்போதைக்கு குடிக்கலாம். அப்புறம் அது போக அந்த வெள்ளரி பிஞ்சு வாங்கிட்டு வந்தா அப்படிதான். எப்பவுமே நீங்க சாப்பிடாதீங்க. வெள்ளரி பிஞ்சு ஒன்று, குளிர்காலமும் சரி, வெயில் காலம் அப்புறம் இந்த சரி. கோசை போல வாட்டர் பழமா அது, பப்பாளி முடிஞ்சு பப்பாளி, அது இதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்பு எனர்ஜி வருதுன்னு பார்த்தோம்னா ஆளையே சோலையே முடிச்சிக்க மாட்டேங்குது. ஏன்னா அதெல்லாம் பப்பாளி சாப்பிட்டு வந்து நல்லா பாருங்க எப்படி ஆயிட்டு, எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டு. ஏன்னா எப்படி இருந்தாலும் இப்போ இப்படி ஆனா உடம்பு சுட சரியில்லைன்னா மூஞ்சி அப்படிதான் இருக்கும். சுடுதண்ணி வச்சு நான் இப்போ இந்த வீடியோ முடிச்சு விடுனேன். சுடுதண்ணி வச்சு கப்பு மூஞ்சி கப்புன்னு கழுவுங்க. கப்பு கப்புன்னு குடிச்சிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு. மூஞ்சி கழுவுனா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக ஆகுது. தெரியும். இப்போ நல்லா குளு குளு காற்று வீசுங்காட்டி ஹீட்டு தான் வரும். காற்று வீசுது, ஹீட்டும் வருது பாருங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குதே இந்த ஓட்டு 2 வீட்டுக்கு. 3 பேன் ஓடிட்டு இருக்கு. ஒரு மழை வந்துச்சுன்னா நல்லா இருக்கு. உட்காரவே முடிய நாங்கள் மாட்டேங்குது. பண்ணாரி மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தான் நல்லா மழை பிடிச்சது. அப்போ குளிரே ஆயிடுச்சு, எங்களுக்கு உடம்பு வந்து ஜில்லுன்னு ஆயிடுச்சு. குளிர் எடுத்துச்சுங்க. குளிர் அப்போ ஐயோ, போய் எப்படா வீட்டுக்கு போய் சேரலாம் கம்பம் குதிச்சா பொண்ணு நான் நிறையா சாமிக்கு குளிர்ந்து குளிர்ந்து சாட்டுது. மழை வந்துருச்சுங்க. நிறைய பொண்ணுங்க வந்து அந்த பழைய வீடியோ போட்டிருக்கிற கம்பத்து ஆட்டம், பெண்கள் மக்களின் கம்பத்து ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு சந்தோஷமா சாமிக்கு மழையே வந்து பொண்ணுங்க நிறைய பொண்ணு ஃப்ரெண்டுகளா ஆனாங்களா. நானே கம்பம் குதிக்கலான்னு தான் இருந்தேன். கையில வேற பை இருந்துச்சுங்களா, என்னால அப்புறம் அவங்க எல்லாம் குடிச்சா பக்கத்து ஊர் போய் நல்லா கம்பம் அப்புறம் குதிச்சாங்க. பக்கத்து கிராமத்துல ஊர் பெண்கள் அப்புறம் பெண் மக்கள் எல்லாம் குதிச்சாங்களா. அது பார்த்துட்டு சாமி ஆசையா இருக்கு ஒவ்வொருத்தரும் குதிக்க. சாமிக்கு வந்து குளிர்ச்சி ஆயிட்டு சாமி இருக்குது. இதுக்கு நாங்க வந்து 2 பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தாராளமா கூட வந்து பசங்க இங்கே சாப்பாடு வாங்கிட்டு போயிருந்து 1 மணி நேரம் தாமதமாகி போச்சு. அதுக்கு மேலே ஆட்டோவில் தான் போயிருந்தோம். 10-30 பேர் போயிருந்தோம். அப்புறம் ஆட்டோவில் ரிட்டர்ன் பண்ணும்போது மழை பிடிச்சிது. வண்ணாடிலேருந்து 10 கிலோமீட்டர் எங்கள் ஊருக்கு வர மழை பிடிச்சது. வரக்குள்ளே கூலிங் ஆச்சு, கை காலெல்லாம் வெடத்து போச்சு. இங்கே வந்தால் கரண்ட் இல்லை. அன்றைக்கி அவ்வளோதான். ஒரு அன்னைக்கு வந்ததான் மழை. மணிக்கு தான் கரண்ட் வந்துச்சு. அது வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு வந்ததான் மழை. 4:30 மணி 5 மணிக்கு கரண்ட் வந்துச்சுங்க. அப்புறம் காலையில் எழுந்துச்சு பாப்பா கண்ணுக்கு ஸ்கூலா இல்லை லீவ் விட்டாங்களா? லீவ் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். லீவ் விட்டாங்களா? ப்ளஸ் இல்லை, எக்ஸாம் நடந்துருக்குது. 2-3 நாள் கேப்பு. ஓ, படிக்கிறதுக்கு. ஆமாம், அன்னைக்கு அப்படிதான் மழையில் நினைச்சிட்டு வந்து உள்ள உப்புசம் தாங்க முடியல. ஆனால் அங்கே வரும்போது சரியான கூலிங் ஆயிடுச்சு. ஆமாம், கூலிங்காக வந்து ஆட்டோவில் ஃபுல்லாகவே நினச்சிட்டோம். சரியான மழை பிடிச்சிருச்சு. போகும்போது ஹீட்டு, வரும்போது பொண்ணெல்லாம் நடுங்குது. பக்கத்து கிராமத்தில் வந்து நின்றுட்டு ஆட்டோ விடு, ஐயோ வீட்டுக்கு போயிடலான்னு சத்தம் போட்டு ஆட்டோக்கார வீட்டுக்கு வாசல் முன்னாடி வந்து விட்டுட்டு போனேன். அப்படி அப்போ வந்ததுதான் மழை. இப்போ மழை வந்தால் நல்லாயிருக்கு. காற்று வீசினா ஒரு மழை பெஞ்சாலுமே புழுதி, இந்த டஸ்ட்டு, எங்கெங்கே குப்பை கூலம் எல்லாம் தூக்கி வாரி போட்டுருது. அது யார் பொறுத்து? காற்றுலாம் மழை வரும். காற்றுலாம் ஒரு மழை வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் சாத்தினோம்னா கொஞ்சம் ஹீட்டை வந்து தனிங்க. இல்லைன்னா 4 துளி மட்டும் விழுந்துட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம எல்லா ஜோலியும் முடிச்சு விட்டு உங்க ஊர் வெயில எங்க ஊர் வெயில எல்லாம் உடம்பு கொஞ்சம் பார்த்துக்குங்க. உடம்பு வந்து நல்லா இருக்கிறது மட்டும்தான். கெட்டா அவ்வளோதான், ஜோலி முடிச்சு. 1 வாரம் 10 நாள் பெட்டு தான் வர்றது வந்து உடம்பு ஹீட்டுக்கு. சளி தான் ஃபர்ஸ்ட். ஆமா, அப்புறம் சளி வந்ததுன்னா காய்ச்சல் வர பாக்குது. அப்புறம் ஒண்ணுன்னா அப்புறம் கால் குடைச்சல் வருது. அப்புறம் அது ஊசி போட போனா ஆமா, மாத்திரை சாப்பிட்டா சாப்பாடு வாய்க்கு பிடிக்கிறது இல்ல. அது வாய்க்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலுமே எதுவுமே பண்ணாலும் முடியாது. 3 நாளா எனக்கு எதுவுமே வாய்க்கு பிடிக்கல. நான் நல்லா தான் பண்ணேன். வாய்க்கு பிடிக்கல. சும்மா ஒரு 4 நாளுங்க சரியா 4 நாள் தும்மல், இந்த மூக்கில் சொட்டிட்டு இருக்குது. தான் கொஞ்சம் பரவாயில்ல. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக தான் போடுறேன். உப்பும் இல்லைங்கிறாங்க, காரம் கம்மிங்கிறாங்க. அவங்க வாய்க்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் என் பொண்ணுக்கிட்ட கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறான். இப்போதான் உங்க கூட போகும் ஒரு 10 நிமிஷம் பேசலாம், 10 நிமிஷம் ஒரு வீடியோ போட்டு ஜாலியாக பேசலாம். வாங்க நண்பர்களே, ஜாலியாக பேசலாம் அப்படின்ட்டு பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் சேனல் பாருங்க. எங்கள் சேனலில் உள்ளே போய் பாருங்க. நல்ல நல்ல வீடியோ நாங்கள் கொடுத்துருப்போம். எங்களை என்கரேஜ் பண்ணுங்க நண்பர்களே. நிறைய பேர் பார்க்குறீங்க. எங்களை தூக்கி விடுங்களேன். ஒரே ஒரு வீடியோ போட்டு அந்த மேல இடத்துல போய் வர்றக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் எங்களுக்கு மேலே போய் நிற்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். வாட்ச் அவர் வந்து எகுறோனுங்க. ஆமாம், அந்த மாதிரி அந்த எல்லா யூடியூபரும் விருப்பப்படுவாங்க. இப்போ ஒரு ஹிந்திக்காரங்க பாப்புலர் வீடியோ இல்லை, ஹிந்திக்காரங்க வந்து போன மாதம் 1.5 மாதம் கூட இல்லை, 1.5 மாதம் கூட இல்லைங்க, 3 லேடிங்க ஏதோ ஒரு டான்ஸ் வந்து 8 மில்லியன் பார்த்துருக்காங்க. இல்லை, ஒரு வீடியோ மட்டும் 21 மில்லியன், அதாவது 2.5 கோடி ரூபா, 4 கோடி போட்டிருக்கே வந்து 120 வீடியோ தான் போட்டிருக்காங்க. வீடியோ கூட இல்லை, ஷார்ட் வீடியோ, லைவும் இல்லை, ஒரு வீடியோவும் இல்லை. 3 லேடியில் வந்து ஒரு லேடி தான் நல்லாவே ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. டான்ஸ் ஆடுறாங்க. ஹிந்திக்காருங்க அவங்க.
பயங்கரமான வியூஸ் 10 போயிடுது. மில்லியன் 8 மில்லியன் அந்த மாதிரி 20 மில்லியன் நாங்கள் போடுற ஒரு வீடியோ அந்த இடத்துல போய் உட்காந்துச்சுன்னா ஒரு 20 மில்லியன் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் ரீச் பண்ணுங்க. இது இப்போ போடுறோம்ல இந்த வீடியோ கூட ஒரு 20,000 பேர் 30,000 பேர் பார்த்துட்டீங்கன்னா கூட எனக்கு அதே எங்களுக்கு எங்களுக்கு வந்து மானிட்டேஷன் ஆகுறதுக்கு வந்து வாட்ச் அவர் தாங்க வந்த வாட்ச் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கூட எங்களுக்கு வந்து வாட்ச் அவர் டைம் வேறும் ஒரு 20,000 பேர் மட்டும் பாருங்க. 20,000 பேர் 30,000 50,000 பேர் பார்த்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். சந்தோஷம் தான். ஏன்னா எங்களுக்கு இப்போ இருக்கிற வந்து ஏன்னா சப்ஸ்கிரைபர் 3 வருஷம் உழைப்புங்க. இப்போ இருக்கிறது 5,386 5,390 5,400 பக்கம் வந்துருச்சு. நாங்க அதனால நிறைய இல்ல பாட்டு சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு நான் நல்லா வீடியோ போடுவேன். போடுவோம். நாங்க சப்ஸ்கிரைபர் இப்போதைக்கு இப்போதைக்கு போகுது எங்களுக்கு இப்போதைக்கு வந்து எங்களுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவருங்க. சப்ஸ்கிரைபர் எல்லாம் தாண்டி நல்லா வந்தாச்சுங்க. இப்போதைக்கு வாட்ச் வந்து வாட்ச் அவர் வரல. இப்போதைக்கு எங்களுக்கு வாட்ச் அவர் தான் எனக்கு வேணும். ஒரு வீடியோ மட்டும் அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுங்க. பாருங்க 4000 வாட்ச் அவர் வந்துங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஜிடிபி யூடியூப் சேனல் அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுங்க. டாப்ல கொண்டு போய் நிறுத்தினா எங்களுக்கு எல்லாம் போதும். அதாவது எல்லா யூடியூபருக்கு வந்து உச்சத்துல போய் உச்சந்தலைன்னு நான் பாருங்க போன மாசம் ஃபர்ஸ்ட்லயே 2வது வாரத்துல ஏப்ரல் 3 வாரம் 4 வாரம் போட்டுருப்பாங்க. ஒரு வாரம் 4 வாரம் போட்டுருப்பாங்க. உங்களுக்கு மானிட்டேஷன் ஆகி டாலர் ஏறிட்டு இருக்கு. என்ன பண்ணலாங்க. நாங்க 3 வருஷம் ஆச்சுங்க முழுசா. நாங்க அதிகமா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு போயிடுச்சு தெரியாம போச்சு. வீடியோக்குள்ள போட்டு தான் வரணும். இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க ஒரு 10,000 பேரா பாடுங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கு வந்து கூடிய விரைவில் மானிட்டேஷன் வந்து ஏறணும். அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் நிறைய உழைப்பு இதில் கொடுத்துருக்காங்க. எங்களையும் ஒரு மனுஷராக மதியுங்க. அதனால் நாங்கள் வேறு விதமாக கொடுக்கலாம் எஃபர்ட்டு. அது கொஞ்சம் டைமிங் ஆகும். ஏன்னா ஒரு வருமானம் வந்தாதான் மேலே கொண்டு நாங்கள் வருமானம் வருது. வெளியே அவுட்டோர் போய் இல்லை இதில் வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்தடுத்து